கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். என கருமையானவர்களே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த சம்பவங்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள், அதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். என கருமையானவர்கள், இந்த நாளிலும் கர்த்தர் நம்மிடத்தில் அதைத்தான் பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆகவே நம்முடைய பழைய வாழ்க்கை முடிந்து போயிற்று, பழைய சுவாபங்கள் முடிந்து போயிற்று. நம் இயேசு கிறிஸ்துவினால் ஒரு புதிய சந்ததி, ஒரு புதிய மனிதனாக மாற்றப்பட்டிருக்கிறோம். புதிய மனிதனாக இருக்கிற நான் பழையவைகளை களைந்து போட்டேன். இனி நாம் மீண்டுமா பழையதை பார்க்கக்கூடாது, பழசு போய் தொடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையை எப்படியாக ஓட்டி கொண்டிருக்கிறோம்? இன்னும் பழையவைகள் நம் வாழ்வில் ஓட்டி கொண்டிருக்கிறதா? இன்னும் பழையவைகள் நம் வாழ்வில் இணைந்து கொண்டிருக்கிறதா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். என கருமையானவர்களே, ஆதி அப்போஸ்தலர்கள் தேவனை துதித்தார்கள், ஜனங்களிடத்தில் அவர்கள் தயவு பெற்றார்கள். ஆகவே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். தேவனை துதித்த பொழுது ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றார்கள். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடையாளம். கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அருமையானவர்களே, நீ எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டாயோ அதை மீண்டுமாக தொடுவதற்கு முயற்சி செய்யாதே. எதிலிருந்து நீ விடுதலை பெற்றாயோ அந்த காரியத்தை திரும்பி பார்க்காத. எதிலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்தாரோ அதை போய் திருப்பியும் உனக்கு டேஸ்டாக இருக்குது அல்லது எனக்கு அது நன்மையாக இருக்குன்னு சொல்லி எடுக்க முயற்சி செய்யாதே. அந்த வஸ்திரங்களை நீ தொடுவாயானால் அது உனக்கு சாபமாக இருக்கும். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவர்கிட்ட கேட்பியாம், எனக்கு இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. உண்மையிலே நான் புதுப்பிக்கப்பட விரும்புகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். இன்று என் கிறிஸ்துவின் சபையிலே என்னையும் ஒரு அங்கத்தினர் ஆக்கும். உம்மோடு கூட நான் ஐக்கியப்பட விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னை இணைத்து கொள்ளும் என்று சொல்லி அவரை நோக்கி கெஞ்சி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் கூட ஒரு புதிய ரட்சிப்பை கொடுங்கப்பா. பழைய மனிதன் முடிந்து போனான், இனி பழைய பாவ வாழ்க்கை அல்ல, பழைய வஸ்திரம் அல்ல ஆண்டவரே. புதிய வஸ்திரம் தரிப்பிக்கப்படட்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பந்தய பொருளாகிய என் கிறிஸ்துவை நோக்கி ஒவ்வொருவரும் ஓடுவதற்கு பலன் கொடும். பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.